முத்து வின் பண்ணது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். கடைசி வாரம்லாம் பார்த்தீங்கன்னா, நானும் அவனும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மாரி வேற பேச ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஒரு ஃப்ரெண்டா இருந்து அவன் ஜெயிக்கிறப்போ நம்மளுக்கும் சந்தோஷம் தானே. முத்து வந்தது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பவித்ரா வந்திருந்தாங்கன்னா உண்மையிலேயே வந்து அவங்க டிசர்விங்கான பர்சன். பட் இது முத்துக்குமரன் வந்து எனக்கு சுத்தமாக வந்து 1% கூட வந்து எனக்கு வந்து உடன்பாடே கிடையாது. பிக் பாஸுங்க டைட்டில் வின்னருக்கு ரொம்ப டிசர்விங்கான பர்சன் மோர் தென் முத்துவை விட தீபக்கை சொல்லுவேன். முத்து வின்னர் ஆனதுக்கு 100% தகுதியானவரான்னு கேட்டால் கண்டிப்பாக தகுதியானவர் தான். மேபி ஜாக்லின் இருந்தால் ஜாக்லினுக்கு யாருக்கு போயிருந்தாலும் மக்களை திட்டிருப்பாங்க. பார்க்கும்போது நான் தீபக் சார் தான் சொல்லுவேன். ஏன்னா மற்றவங்க எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது அவர் தான் வந்து பெஸ்ட்டாக தெரிஞ்சார். ஆனால் அவரை முன்னாடியே அனுப்பிச்சிட்டாங்க. அவருக்கு இல்லைனா ரயான் தான் ப்ரோ. அதுக்கு டெஃபினட்டாக அதுக்கு அடுத்து யாருன்னு பார்த்தா ரயான் தான் கண்டிப்பாக அதுக்கு ஒர்த்தான ஆளாக இருந்தார். மற்றபடி யாராவது இருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக யாருமே கிடையாது. இவங்க 2 பேர் தான் கண்டிப்பாக டிசர்வான பர்சனாக இருந்தாங்க. தீபக் பிரதர் அவருக்கு போயிருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பேன். அப்புறமா மேபி ஜாக்லினுக்கு போயிருந்தால் டிசர்விங்னு நினைக்கிறேன். ரயானுக்கு வந்து அவர் வந்தது 28 நாளுக்கு அப்புறம் தான் வந்தார். அதுக்கப்புறம் கேம் கூட ஸ்டார்ட் பண்ணல. அப்புறம் அவங்க அக்கா வந்து ஒரு விஷயம் சொன்னனால ஸ்டார்ட் பண்ணார். அப்புறம் போயிட்டு அவரும் வந்து ஒரு கோவா கேங்க்குன்னு ஒரு உட்காந்துட்டு சேஃப் கேம் ப்ளே பண்ணார். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வர முடியாது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தனியாக விளையாடினா எல்லா மார்க்கும் கொடுப்பாங்க, மொத்தமாக விளையாடினா கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் அப்படி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா கூட தான் வந்து சொன்னால் என்கிட்ட கொடுத்துருந்தாங்கன்னா நான் எங்கள் அப்பாவை பிடுங்கி அவர்கிட்ட கொடுத்துருப்பாங்க. அது யாராவது கொடுக்க முடியுமா? சும்மா அப்படியே சொல்லிக்கிறது தான். ஃபைனலாக வந்தாச்சு, திட்ட முடியாது, அச்சிக்க முடியாது இதுக்கப்புறம். சரி, அதனால் வந்து சொல்கிறத அப்படியே சும்மா கூப்பிட்டு வா அப்படின்ட்டு கேமராக்காக சொல்லியிருக்கலாம். அதான் அனுபவம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 105 நாளும் ஒரு படம் மாதிரி தான் இருந்துச்சு. 105 படம் மாதிரி. ஒரு படம் ஹீரோவாக இருக்கலாம், ஒரு படம் வில்லனாக இருக்கலாம், ஒரு படம் கமெடியனாக இருக்கலாம். ஸோ அப்படியே ஜாலியாக இருந்துச்சு. விஜய் சேதுபதி சார் அது உங்களுக்காக ஹோஸ்ட் பண்ணி உங்ககிட்ட நிறைய விஷயம் ஷேர் பண்ணதில் எப்படி இருந்துச்சு? இல்லை, ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. அதுவும் அவர் சொல்கிற கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை திருத்திக்கிட்டோம், அதை புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம லைஃப்க்கும் இதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவர் சொன்ன கருத்துக்கெல்லாம் நான் லைஃப்லேயும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ ரொம்பவே சந்தோஷம் தான். ஸ்டார்டிங் 50% நீங்கள் வெளிலேருந்து பார்த்துட்டு போயிருப்பீங்க. உள்ளே போனதுக்கப்புறம் எப்படி மாறிச்சு? இல்லை, வெளியேருந்து பார்த்துட்டு உள்ளே போகிறப்போ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அந்த ஒரு டிஃப்ரென்ஸை நம்ம உள்ளேருந்து நம்மளோட பெர்ஸ்பெக்டிவில் யோசிக்கிறப்போ மொத்தமாகவே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அந்த ஒரு சூழலை நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்றது தான் மேட்ரு. கடைசி முத்து வின் பண்ணது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். கடைசி வாரம்லாம் பார்த்தீங்கன்னா, நானும் அவனும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வேறு பேச ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஒரு ஃப்ரெண்டாக இருந்து அவன் ஜெயிக்கிறப்போ நம்மளுக்கும் சந்தோஷம் தானே. உள்ளுக்குள்ளே நிறைய பேருக்கு அடிக்கடி அதாவது கீழே வந்து கை கால்லாம் இதுவாச்சு இருந்தும் அது வெளியில் வருஷம் அது எப்படி இருக்குது? எல்லாமே ஒரு குறுகிய காலம் வரைக்கும் தானே. அந்த 100 நாளில் நம்ம எப்படியாச்சும் நம்மளை ப்ரூவ் பண்ணிட்டு தான் எல்லாருமே கஷ்டப்படுறோம். அந்த 100 நாள் இருக்கிறப்போ நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணணுன்ட்டு தான் எல்லாருமே நினச்சாங்க. அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்தாங்க. ஒரு சிலருக்கு நல்லா வந்திருக்கும், ஒரு சிலருக்கு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கும். ஒரு வேலை வின் பண்ணலன்னா வேறு யாருக்கும் அந்த கிஃப்ட் டைட்டில்லையா? மேபி ஜாக்லின் இருந்தால் ஜாக்லினுக்கு. ஆனால் நீங்கள் தான் ஜெயிக்கணும்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. என்ன கேட்டிங்கன்னா நான் வின் பண்ணதான் சந்தோஷம். ஆனால் எல்லாரும் அதுக்கான உழைப்பை போட்டிருக்காங்கல்ல. இந்த 100 நாளில் ஒரு வேலையும் சாப்பாடுக்காக நிறைய டாஸ்க் ஜெயிச்சிங்களா? எப்படி இருந்தது? ஏன்னா நம்ம வெளியில் ஈஸியாக சாப்பிட்ருக்கோம், உள்ளே அதுதான் இந்த ஒரு வெளியே நடக்கிற ஒரு லைஃப் பற்றி தான் அந்த கேமே. அந்த கேம் வந்து நீங்கள் லைஃபாக பார்த்தீங்கன்னா ஒரு மொமெண்ட்டும் உங்களுக்கு ஸ்பெஷலாக தான் இருக்கும். யார்? நம்ம தமிழ் முத்துக்குமரன் தான். இல்லை, அவருக்கு அந்த டைட்டில் வின்னர் தகுதியானவரா? இல்லை, கண்டிப்பாக டிசர்வ் அவர். ஏன்னா அவர் தொடர்ச்சியாக அந்த 105 நாளும் தொடர்ந்து நல்லா விளையாடினார். சரிங்களா? சில இடத்துல வந்து அவர் வந்து கஷ்டப்பட்டார், சில இடத்துல வந்து விஷயம் பண்ணார். ஆனால் ஆட்டம் தான் அப்படி தானே, வெற்றி தோல்வின்னு சகஜம் தானே. இப்போ வந்து ஜெயிச்சது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயந்தான். அவர் தான் ஜெயிச்சிருக்கணும். இல்லை, வேறு யாருக்கு போயிருந்தா அந்த டைட்டில் நல்லாயிருக்கும்? வேறு யாருக்கு போயிருந்தாலும் மக்களை திட்டிருப்பாங்க. அவர் தான் பெஸ்ட்டு. வேறு யாருக்கு போயிருந்தானா வந்து தீபக் போயிருக்கலாம். ஏன்னா அவர் வந்து ஸ்டார்டிங்லேருந்து சரியாக விளையாடல. 2 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் அவரோட கேம் ஸ்டார்ட் பண்ணார். ஆனால் அவரை ஏன் எவிக்ஷன் பண்ணாங்கன்னு தெரியல. ரயானுக்கு வந்து அவர் வந்தது 28 நாளுக்கு அப்புறம் தான் வந்தார். அதுக்கப்புறம் கேம் கூட ஸ்டார்ட் பண்ணல. அப்புறம் அவங்க அக்கா வந்து ஒரு விஷயம் சொன்னனால ஸ்டார்ட் பண்ணார். அப்புறம் போயிட்டு அவரும் வந்து ஒரு கோவா கேங்க்குன்னு ஒரு உட்காந்துட்டு சேஃப் கேம் ப்ளே பண்ணார். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வர முடியாது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தனியாக விளையாடினா எல்லா மார்க்கும் கொடுப்பாங்க, மொத்தமாக விளையாடினா கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் முத்து வந்து கேமரா முன்னாடி நடிக்கிறாருன்ட்டு இல்லை, முத்து அவர் பேச்சாளருங்க. சரியா? முத்து நடிக்கிறாருன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ வந்து பிஆர் டீம் போட்டு ஒர்க் பண்ணுறாங்க. அது சொன்னால் நம்ம ஒத்துப்போமா? இப்போ வந்து எத்தனையோ பேரும் பிஆர் டீம் காசு கொடுத்து வேலை செய்கிறாங்க. முத்து அதுமாதிரி காசு கொடுத்து வேலை செய்கிறாரு நம்ம சொல்லவும் முடியாது. ஏன்னா அவங்களோட ரசிகர் அவங்க பண்ணுறாங்க, அவங்களோட ரசிகர் அவங்களுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாது.
ஜெயிச்சாச்சு வின் பண்ணியாச்சு ஹாப்பியாக இருக்கலாம். முத்துக்கு வந்து இப்போ பிஆர் டீம் இல்லை அப்படின்னு சொல்றீங்க, நீங்க எதை வச்சு நீங்க நான் முத்துக்கு பிஆர் டீம் இல்லைன்னு முத்துக்கு பிஆர் டீம் நான் இல்லைன்னு என்றைக்குமே சொன்னது கிடையாது. தான் சொன்னீங்க. அவங்க ரசிகர் நான் சொன்னேன். ரசிகர் ஒரு ரசிகர் வந்து தனியா ஃபேன் பேஜ் ஓபன் பண்ணலாம். பட் ஆனா அவருடைய அஃபிஷியல் இன்ஸ்டா பேஜ்லயே வந்து எப்படி வீடியோ போட முடியும் வித்அவுட் பிஆர் டீம்? சரி, இப்போ நான் உங்களை ஒரு வார்த்தை கேட்குறேன். முத்துக்கு மட்டும்தான் பிஆர் டீம் இருந்ததா? எல்லாருக்குமே இருக்கு. ஸோ வாட்? ஏன் அப்புறம் ஏன் சொன்னீங்கல்ல, நான் என்ன சொன்னேன்? ரசிகர் நான் சொன்னேன் தவிர நான் பிஆர் டீம் இன்ஃபார்ம் பண்ணல. ஆக்சுவலா வந்து நிறைய பேர் பிஆர் டீம் வச்சிருக்காங்க நீங்க ஆமா, சொன்னீங்க. அது ரசிகரா கன்வெர்ட் ஆனாங்க. ஆனா அவரோட அஃபிஷியல் நீங்க இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தாலே அவர் என்னைக்கு உள்ள போனாரோ அப்புறம் வெளிய வந்த வரைக்குமே வந்து சரி, ஓகேங்க பிரதர். அவர் நல்லா விளையாடுறாரா விளையாடல, சும்மா உங்களுக்கு மனசாட்சி பொறுத்தவரைக்கும் இல்லன்னு தான் நான் சொல்றேன். ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் வந்து ஓகே, அவர் சரியா விளையாட ஏன்னா நல்லா தான் விளையாடினாரு. வேற ஏதாவது 100 நாள் விஜய் சேதுபதி எப்படி பண்ணீங்க? ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து நிறைய விமர்சனம் பண்ணாங்க. அவர் நிறைய விமர்சனம்னா சாதாரண விமர்சனம் கிடையாது, வச்சு செஞ்சாங்க அவர். ஆனால் இருந்தாலும் அந்த மனுஷன் வந்து சில விஷயம் பண்ணார். அவரே அவர் மெருகேற்றிக்கணுன்னு சொன்னார். அப்புறம் வந்து ஒரு ஸ்டேஜில் அவ்வளோ பெரிய ஆள், உங்களை பார்த்து நான் கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் பெரிய விஷயம். அது நல்லாவும் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இப்போ நல்லாவும் பண்ணிட்டார், முடிச்சிட்டார். அடுத்த பிக் பாஸ் வெயிட் பண்ணுறீங்களா? அடுத்த பிக் பாஸ் என்ன, நம்ம கமலஹாசன் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். இன்னும் வேறு யாரும் நல்ல செலிபிரிட்டியாக திருப்பணும்னு சொன்னீங்களா, இல்லை எப்படி வந்தால் ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக என்னென்னா இந்த வாட்டி செலிப்ரிட்டிஸ் வந்து பெருசாக யாரும் கிடையாது. எல்லாமே வந்து இந்த சீரியல் ஆக்ட்ரஸ்லேயே வந்து வச்சு எடுத்துட்டாங்க. ஏன்னா இப்போ தப்பு இல்லைல்ல, எல்லாருமே வந்து மேலேருந்து தான் வரணும்னு அவசியம் இல்லை. பேர் எடுத்துங்க கீழேருந்து கூட வரலாம்ல. பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் ஓகே. ஆனால் வந்து முத்து வந்தது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ் எப்போவுமே வெல்லும். பிக் பாஸ் பார்ப்பீங்களா? பார்ப்பேன் ப்ரோ. டைட்டில் வின்னர் யாருன்னு தெரியுமா? ஸோ முத்துக்குமரன், ஸோ அவர் தான் வந்து டைட்டில் வின்னராக எடுத்திருக்காங்க. பட் தெரியல இது டைட்டில் கேத்த ஆளா முத்து? இல்லை ப்ரோ, என்ன சொல்கிறதுன்னா டிசர்வ் பர்சன் தான். பட் ஆனால் நிறைய இடத்துல வந்து அவர் பார்த்திங்கன்னா மற்றவங்கள வந்து மண்டையை கழுவி அப்படி தான் வந்து கேம் ப்ளே பண்ணியிருக்காரே தவிர அவருடைய கேமாக வந்து இது வரைக்கும் இல்லை. மேபி அவர் சொல்லிக்கலாம் இதுதான் என் கேம் அப்படின்ட்டு. பட் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அது கேம் கிடையாது. ஒரு ரன்னர் அப்பாக வந்திருந்தா கூட கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருக்கும். ஆனால் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடுப்பாக இருக்குது. எனக்கே வந்து ரொம்ப காண்டாக இருக்குது. வேறு யார் வந்திருந்தா நல்லா இருக்கும்? பவித்ரா வந்திருக்கலாம் ப்ரோ. ஸோ அந்த இருந்த 5 ஃபைனலிஸ்ட்டில் பவித்ரா ஃபஸ்ட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே வந்து ரொம்ப டிசர்விங்காக இருந்திருக்கும். ஏன்னா பவித்ரா வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா யாரையுமே வந்து கன்வின்ஸ் பண்ணல. இவங்க அவங்களோட கேமை வந்து சோலோவாக நின்று லாஸ்ட் டில் டே 1ல் இருந்து டே எண்டு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சோலோ கேமை வந்து அவங்க ஆடிருக்காங்க. இந்த லாஸ்ட்டில் வந்து அந்த பொட்டி எடுக்கிற கேமில் கூட பார்த்திங்கன்னா செம்ம வில் பவரோடு வந்து ஆடி வந்து வின் பண்ணியும் செஞ்சுருந்தாங்க. பட் அதுதான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இல்லை. இப்போ சவுண்டு வரலாம் அதெல்லாம் இல்லை. பவித்ரா வந்திருந்தாங்கன்னா உண்மையிலேயே வந்து அவங்க டிசர்விங்கான பர்சன். பட் இது முத்துக்குமரன் வந்து எனக்கு சுத்தமாக வந்து 1% கூட வந்து எனக்கு வந்து உடன்பாடே கிடையாது. இல்லை, கேமரா இருக்கிறதுனால அவர் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டார். பவித்ரா கூப்பிட்டு வந்து உங்களுக்கும் அது சேரும். அவர் நடிக்கிறாரா கேமரா முன்னாடி? கண்டிப்பாக அதான். நீங்கள் நிறைய இதில் பார்த்தாலே, நிறைய எபிசோட்ஸில் பார்த்தாலே தெரியும். ஒரு சில இதெல்லாம் சொல்லிவிட்டு இல்லை சார், விஜய் சேதுபதி 2-3 எபிசோடில் வந்து சொல்லியிருப்பாரு, நீங்கள் இது இல்லை முந்து, நீங்கள் வந்து இதுக்காக பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டோம். அவர்கிட்ட வந்து பதிலே கிடையாது. ஏன்னா அவரோட தாட்டை வந்து மற்றவங்களுக்கு தான் வந்து அவர் திணிக்கிறாரே தவிர அவருக்கான கேம் வந்து அவர் ஆடவே இல்லை கடைசியில். இதுவுமே வந்து சும்மா இதுதான். அது எல்லோரும் பண்ணுறது தானே ப்ரோ. அப்படி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா கூட தான் வந்து சொன்னால் என்கிட்ட கொடுத்துருந்தாங்கன்னா நான் எங்கள் அப்பாவை பிடுங்கி அவர்கிட்ட கொடுத்துருப்பாங்க. அது யாராவது கொடுக்க முடியுமா? சும்மா அப்படியே சொல்லிக்கிறது தான். ஃபைனலாக வந்தாச்சு, திட்ட முடியாது, அச்சிக்க முடியாது இதுக்கப்புறம். சரி, அதனால் வந்து சொல்கிறத அப்படியே சும்மா கூப்பிட்டு வா அப்படின்ட்டு கேமராக்காக சொல்லியிருக்கலாம். 99.9% வந்து கண்டிப்பாக அவர் சொல்லக்கூடிய ஆள் தான் அவர் முத்துக்குமரன். அதே மாதிரி 99.9% வந்து நாட் டிசர்விங் பர்சன் வந்து முத்துக்குமரன் தான். அவருக்கு வந்து இந்த வின்னர் வந்து எனக்கு வந்து நான் பர்சனலாக பார்த்த வரைக்கும் டே 1லேருந்து இப்போ 100 days கிட்ட நான் பார்த்துருக்கேன் இல்லையா. ஸோ நான் பார்த்த வரைக்கும் அவரோட கேமு அவரோட இது எல்லாமே வந்து அது வந்து டிசர்விங் கிடையாது. மேபி அவருக்கு ரன்னர் அப்பாச்சும் கொடுத்துருந்துருக்கலாம். அதுக்காச்சும் நான் ஓகே சொல்லுவேன். இருந்த 5 ஃபைனலிஸ்ட்டில் வந்து நான் அவங்க டிசர்விங்காக இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். பட் ஆனால் டைட்டில் வின்னருக்கு வந்து 100 நாள் கரெக்டாக அவர் விஜய் சேதுபதி கரெக்டாக பண்ணியிருந்தாரா? விஜய் சேதுபதி நான் ஸ்டார்டிங் வரும்போது கூட என்னடா இது இவர் இப்படி பண்ணுறாரு, எல்லாத்துக்கும் யாரையுமே வந்து பேசவே இல்லை. ஸ்டார்டிங் எபிசோட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரையுமே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் உட்காருங்க, அடுத்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு மாதிரி இது பண்ணுறாரு. அப்புறம் போக 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 வர வீக்ஸ்ல எல்லாமே வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸும் வந்து சூப்பராக இருந்தது. நல்லா ஹோஸ்ட் பண்ணார். பட் ஆனால்
கமல் சார் அளவுக்கு இல்லைனாலும் இந்த எப்படி ஹோஸ்ட் பண்ணணுமோ அந்த கெத்து அதை மெயின்டைன் பண்ணி எல்லாரையும் வந்து இந்த இடத்துல இதை இறக்கணும், இதை நீங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து ஸ்டார்டிங் கொஞ்சம் நல்லா இல்லை, அதுக்கப்புறமா வந்த வீக்ஸில் இப்போது எண்டிங் வீக்ஸில் எல்லாருமே வந்து கரெக்டாக பண்ணியிருந்தாரு, நல்லாவும் இருந்தது. அடுத்த பிக் பாஸ் வெயிட் பண்ணி தான் ப்ரோ, வேறு வழி இல்லை ப்ரோ. இது வந்து நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஆகிப்போச்சு. லைனாக சீசன் 8 வரைக்கும் இப்போ தான் 1 வந்த மாதிரி இருந்தது, அதுக்குள்ளே நம்ம சீசன் வந்து 8 வரைக்கும் வரும். அடுத்து வரவங்களாச்சு வந்து அடுத்த சீசனில் வர கண்டஸ்டன்ட் ஆச்சு இந்த கண்டஸ்டன்ட் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்து எதாவது என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த சீசன் வந்து கொஞ்சம் டல்லு தான், எல்லாருமே கண்டென்ட் கொடுக்குறதுலையும் சரி, அவங்க உள்ள ஆச்சுக்கிறதுலையும் சரி. ஸோ இந்த சீசன் வந்து கொஞ்சம் டல்லு தான். நெக்ஸ்ட் சீசன் பார்ப்போம். இல்லை, எனக்கு டைட்டில் வின்னர்னு பார்க்கும்போது நான் தீபக் சார் தான் சொல்லுவேன். ஏன்னா மற்றவங்க எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது அவர் தான் வந்து பெஸ்ட்டாக தெரிஞ்சார். ஆனால் அவரை முன்னாடியே அனுப்பிச்சிட்டாங்க. முத்துக்குமரன் தான் டைட்டில் கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸாக அவர் ஃபஸ்ட்லேருந்தே நல்ல பிளேயராக பண்ணிட்டு இருந்தார். ஸோ நல்ல பிளேயராக சொல்லலாம். பட் பிக் பாஸுங்க டைட்டில் வின்னருக்கு ரொம்ப டிசர்விங்கான பர்சன் மோர் தென் முத்துவை விட தீபக்கை சொல்லுவேன். வேற யாருக்கு இந்த டைட்டில்? தீபக் தான். அப்போ இவர் வேணான்றீங்களா? எதனால்? அவர் வேணாம் இல்லை, அதான் சொன்னேன், அவர் நல்ல பிளேயராக இருந்தார், ஒரு ஸ்ட்ராங் பிளேயராக ப்ளே பண்ணார். பட் ஆனால் பிக் பாஸுக்கு டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஹோல்சமாக ஒரு கேரக்டராக பார்க்கும்போது அங்கே தீபக் வந்து ரொம்ப ட்ரூவாக இருந்த மாதிரி இருந்துச்சு முத்துக்குமரனை காட்டிலும். ஏன்னா ஒரு 50-60 டேஸ் வரைக்கும் முத்துக்குமரனோட கேரக்டர் ஒன்றா இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஒரு பிளேயராக நல்லா பண்ணார், அதனால அவருக்கு டைட்டில் கொடுத்தது ஓகே தான். பட் மோஸ்ட் டிசர்விங் தீபக் தான். ஜாக்லின் அப்புறம் ராயன் இவங்களாம் வாங்கினா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. ராயன் வாங்கினா ரொம்ப நல்லா இருக்கும். ராயன் நீங்கள் என்ன தான் நீங்கள் தீபக் சாரையோ இல்லை வந்து முத்துக்குமரனை கம்பேர் பண்ணும்போது ராயன் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால் முத்துக்குமரன் கிடைச்சது ஓகே தான். ஜாக்லின் நல்ல பிளேயர் தான். பட் ஆனால் அவங்க சம்மாட் அவங்க எதை மிஸ் பண்ணாங்களோ அதை முத்துக்குமரனும் ராயனாக இருக்கட்டும் கேபிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் அங்கே இருந்தாங்க, ஜாக்லின் இல்லை. இது முத்து வந்து கேமராக்காக நடிக்கிறாரா இல்லை அவரோட கேரக்டர் அதுதான்? அதுதான் சொல்ல, ஒரு 60 டேஸ் வரைக்கும் அவரோட கேரக்டர் ஒன்றா இருந்துச்சு. 60 டேஸ்க்கு அப்புறம் அவர் கம்ப்ளீட்டாக வேறு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் அதனால தான் சொன்னால் கேரக்டராக நீங்கள் பார்த்தீங்க, ஒரு கேரக்டராக எவ்வளோ ட்ரூத்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னால் அது தீபக் சாரை சொல்லலாம். முத்துக்குமரன் பிளேயராக இருந்தார். எனக்கு தெரிஞ்சு இத்தனி சீசனில் வந்து கொடுத்தது என்னவோ எனக்கு அந்தளவுக்கு என்ன சொல்கிறதுனா ஒரு கரெக்டான ஆளுக்கு தான் கொடுத்தாங்களா அப்படின்றது வந்து நம்மளால் ஒரு சில நேரத்தில் வந்து தப்பாக அவங்க சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க, மக்கள் ஓட்டு பண்ணாமையே கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விமர்சனம் வந்தது. ஆனால் இந்த முறை கொடுத்தது வந்து எனக்கு கரெக்டாக தான் கொடுத்துருக்காருன்றதை நான் சொல்ல விரும்புகிறேன். வேறு யாருக்கு போயிருந்தா நல்லா இருக்கும்? வேறு யாருக்கும் இல்லை ப்ரோ, இவருக்கு தான் ப்ரோ கரெக்டாக, இவருக்கு கொடுத்தது தான் நான் கரெக்டுன்னு நான் நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் அவர் நிறைய தத்துவம் சொல்லியிருக்காரு. பிக் பாஸ்லேயே நிறைய சண்டை நடந்திருக்கு, நிறைய நடந்திருக்கு. ஆனால் எல்லாத்தையும் சகிச்சிக்கின்னு கரெக்டாக எப்படி விளையாடணுமோ அந்த மாதிரிலாம் விளையாடி கடைசியாக வந்து ஃபைனல் கொடுத்தது வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை. கேமரா முன்னாடி நடிக்கிறாருன்றதை விட அவர் மீடியா ஃபீல்டில் இருந்ததுனால ஒரு கேமராவை எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் வந்து அதை நம்ம வெளியிலேருந்து பார்த்தா அதை நடிப்புன்னு நம்ம அதாவது நடிப்புன்னு தெரியறவங்களுக்கு நடிப்புன்னு சொல்லுவோம். அவர் வந்து அந்த கேமராவை எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்ற திறமை அவருக்கு இருக்குதுன்றதுனால அதை நம்ம நடிப்புன்னு சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. இல்லை ப்ரோ, என்னோட ஃபுல் சப்போர்ட் இவர் தான், இவருக்கு கொடுத்தது தான் எனக்கு கரெக்டுன்னு நினைக்கிறேன். விஜய் சேதுபதி ஸ்டார்டிங்கில் வந்து கமல்ஹாசன் வந்து அதிலேருந்து பிக் பாஸ்லேருந்து போய் விஜய் சேதுபதி வரும்போது நானே சொல்லியிருக்கேன், விஜய் சேதுபதி வளர்ந்து வர ஸ்டேஜில் வந்து இதெல்லாம் அவருக்கு தேவையா அப்படின்ற மாதிரி நிறைய முறை நானே ஒரு மாதிரி அவர் விமர்சித்தும் பேசியிருக்கேன். ஆனால் இந்த முறை வந்து விஜய் சேதுபதி சினி ஃபீல்டில் வரும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குன்னு ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வந்திருந்தார். அதே மாதிரி பிக் பாஸ்லேயும் சின்ன சின்ன நுணுக்கத்தை கற்றுக்குன்னு இன்றைக்கி கமல் சார் எப்படி பண்ணாரோ அதை விட 10 மடங்கு நல்லா பண்ணியிருக்கார் விஜய் சேதுபதி. முத்து வின்னர் ஆனதுக்கு 100% தகுதியானவரான்னு கேட்டால் கண்டிப்பாக தகுதியானவர் தான். ஏன்னா கேமில் எல்லாரும் போட்ட எஃபர்ட்டை விட அதிகமாக போட்டிருக்கு. இது ஃபைனலாக இது ஒரு கேம் தான் இல்லையா, என்னதான் பொழுதுபோக்காக நம்ம பார்த்தாலுமே ஃபைனலாக இது ஒரு கேம் தான் இல்லையா. ஸோ அந்த எஃபர்ட்டை பயங்கரமாக 100% போட்டிருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஒர்த்தான ஆள் தான். ஆனால் இது முழுக்க அவருக்கான விக்டரியான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நம்ம நிறைய பேர் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவோம், அது எல்லாமே நடந்துடாது இல்லையா. ஸோ அப்படி தான் வந்து விஷாலுக்கு ஒரு பக்கம் அவரோட ஃபேன்ஸ் ஆசைப்பட்டிருப்பாங்க, ரயானுக்கு ஒரு பக்கம் அவரோட ஃபேன்ஸ் ஆசைப்பட்டிருப்பாங்க, ஜாக்லினுக்கு ஒரு பக்கம் அவங்களோட ஃபேன்ஸ் ஆசைப்பட்டிருப்பாங்க. பட் அது எல்லாமே நடந்துருமான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்காது. முத்துக்கு நடந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவருக்கு இல்லைனா ரயான் தான் ப்ரோ. அதுக்கு டெஃபினட்டாக அதுக்கு அடுத்து யாருன்னு பார்த்தா ரயான் தான் கண்டிப்பாக அதுக்கு ஒர்த்தான ஆளாக இருந்தார். மற்றபடி யாராவது இருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக யாருமே கிடையாது. இவங்க 2 பேர் தான் கண்டிப்பாக டிசர்வான பர்சனாக இருந்தாங்க. ஏன்னா ஃபஸ்ட்லேருந்தே கேம் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி
இவங்களா மட்டும்தான் இருந்தாங்க. ரயானுக்குமே சௌந்தர்யா கூடயும் ஜாக்லின் கூடயும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகாமல் இருந்திருந்தால் மனுஷனும் வந்து டாப் 2ல இருந்திருப்பார் கண்டிப்பாக. ஆமாம் கண்டிப்பாக. ஏன்னா அடுத்த 100 நாள் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு திட்டமோ இல்லையா, நமக்கு வேலை வாய்ப்பு திட்டம்ல வீட்டில் உட்காந்து பார்க்கறதுக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக வெயிட்டிங். தேங்க்ஸ். இது வரைக்கும் எந்த பிக் பாஸ்லையும் நடக்காதது என்னன்னா, அவர் வந்த செகண்ட் வீக்லேயே லைக் எல்லா கண்டஸ்டன்ஸ் மனசுலையும் லைக் நம்ப வச்சிட்டார் அவர் தான் வின் ஆக போகிறாருன்ட்டு. ஸோ இது வரைக்கும் நடந்த எந்த பிக் பாஸ்லையும் நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியல யார் வின்னர்னு. பட் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட்னு முத்து நிரூபிச்சிருக்காரு. இவருக்கு இல்லாமல் இந்த டைட்டில் வேறு யாருக்குன்னா போயிருந்தீங்கன்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? கண்டிப்பாக தீபக் பிரதர் அவருக்கு போயிருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பேன். அப்புறமா மேபி ஜாக்லினுக்கு போயிருந்தால் டிசர்விங்னு நினைக்கிறேன். ராயன் என் ஃப்ரெண்ட், அவன் ஆஸ் அ ஃப்ரெண்ட் யா அவன் தான் வின்னராக இருக்கணும்னு கூட நினச்சிருக்கேன். பட் அப்பார்ட் ஃப்ரம் ஹிம் நான் யாராச்சும் இருந்தால் நான் தீபக் அண்ணாவையும் அப்புறம் ஜாக்லினை சொல்லியிருப்பேன். அவ்வளோதான். ஃப்ரெண்ட் எப்படி விளாட்னாரு? கண்டிப்பாக சூப்பராக விளையாடினார். அவரோட ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லேக் இருந்தாலும் போக போக அந்த டிடிஎஃப் டாஸ்க்கு வந்ததுலேருந்தே ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிட்டார். அப்புறம் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு நெகட்டிவிட்டி இல்லாமல் வெளியே வந்திருக்காரு அப்படின்றதுல ஒரு சந்தோஷம். கரெக்டாக எடுத்துகிட்டு போனாங்களா இந்த பிக் பாஸ்? ஆமாம் கண்டிப்பாக. அப்புறம் புதுசாக நிறைய ரூல்ஸ் மாதிரி கொண்டு வந்தாங்க. அந்த பொட்டியை தூக்கிட்டு உள்ளே வர்றதோ அது மாதிரி புதுசாக இருந்தது. கொஞ்சம் பிடிச்சது.